வணக்கம். நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து உடலை புத்துணர்ச்சியுடன் வைக்கக்கூடிய காய்கறி கஞ்சி எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது ஒரு அற்புதமான உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய காய்கறி கஞ்சி. இந்த காய்கறி கஞ்சியை ஆரோக்கியம் குறைவாக இருப்பவர்கள் தொடர்ந்து 10 நாட்கள் குடித்து வரும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் சீராகும். மேலும் சிலர் சோர்வாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த கஞ்சியை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அவர்களுடைய உடல் சோர்வுகள் அனைத்தும் நீங்கி அவர்கள் நல்ல தெம்புடன் காணப்படுவார்கள். அதுபோல உடலில் நீர்ச்சத்து குறைவாக காணப்படுபவர்கள் இந்த காய்கறி கஞ்சியை குடிக்கும் பொழுது உடலில் நீர்ச்சத்து அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த காய்கறி கஞ்சி பயனுள்ளதாக இருக்கும். இந்த கஞ்சியில் உடலை வலுப்படுத்தும் பல பொருட்கள் சேர்ந்துள்ளது. நம்முடைய உடலுக்கு பலத்தை கொடுக்கும் இயற்கை பொருட்களான அரிசி, பச்சை பயிறு, கேரட், வெள்ளரிக்காய், பீன்ஸ், தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம், மிளகு, ஜீரகம் போன்ற பல முக்கியமான ஆரோக்கிய பொருட்கள் இதில் கலந்துள்ளது. இது எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் நம்முடைய உடலுக்கு தரவல்லது. ஒவ்வொரு பொருளும் நம்முடைய உடலுக்கு பல சத்துக்களை கொடுக்கிறது. ஆகையால் உடல் சோர்வாக இருப்பவர்கள், உடலில் தெம்பு குறைந்து காணப்படுபவர்கள், வயதானவர்கள் இந்த கஞ்சியை தொடர்ந்து நீங்கள் குடித்து வரும் பொழுது உங்கள் உடலுக்கு முழு ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த கஞ்சியை குடிக்கும் பொழுது உப்பு மிக குறைந்த அளவை சேர்த்து பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது முழு பலனையும் உங்களுக்கு கொடுக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி அரை கப், வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன், மிளகு 4 அல்லது 5, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன், பீன்ஸ் 5, பச்சை பயிறு அரை கப், வெள்ளரிக்காய் சிறிது, கேரட் 1, தக்காளி 1, சின்ன வெங்காயம் 15, பூண்டு 4, தேவைக்கு உப்பு மற்றும் தண்ணீர். ஒரு பானையில் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். பானையில் உள்ள தண்ணீர் கொதித்தவுடன் ஒவ்வொரு பொருட்களாக போடலாம். இந்த அரிசியை 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்து முதலில் அதை போட வேண்டும். அதன் பிறகு தண்ணீரில் ஊற வைத்த பச்சை பயிரை போடுங்கள். ஒவ்வொன்றாக நாம் எடுத்து வைத்திருக்கும் எல்லா பொருட்களையும் அதில் போட்டு இந்த கஞ்சியானது நன்றாக வேகும் வரை வைத்திருக்க வேண்டும். சுமார் 45 நிமிடங்கள் இந்த கஞ்சி நன்றாக வெந்த பிறகு இதை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.